Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் சனோஃபர் அவர்களே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேக நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் இஸ்லாத்தை குறித்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களோ இல்ல நேரடியாகவோ பல கேள்விகளை இஸ்லாத்தின் மீது எதிராக கேள்விகளை எழுப்புறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க எழுப்புற ஒரு சில கேள்விகள் வைக்கும் போது அது தங்கள் வேதத்திற்கே முரண்பாடா இருக்குது என்ற ஆய்வினை மேற்கொள் செய்யாம தவறி ஒரு சில கருத்துக்களை வைக்கிறாங்க. இப்போ அதுல நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். இது குறித்து உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்துக்கங்க. இன்னும் அவர்கள் திட்டமிட்டு சதி செய்தார்கள், அல்லாஹ்வும் சதி செய்தான். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக சிறந்தவன் ஆவான். ஆதம்னுடைய 54 வசனம். மாஷா அல்லாஹ், அழகா சொன்னீங்க நீங்க. அதாவது இத பதிவு செஞ்சு என்ன அப்படின்னா, இது கர்த்தருடைய கடவுளுக்கு உண்டான தன்மை கிடையாதுனால கடவுளே இல்லைன்னு சொல்றோம். ஒரு கிறிஸ்துவ சகோதரர் சொல்றாரு, இது கடவுளுடைய தன்மையே கிடையாது, இப்படி இருக்கிறவங்க ஒரு கடவுளா இருக்க முடியுமா அப்படின்றத ஒரு எதிர்வாதமா வைக்கிறாரு. சோ இது குறித்து அவருடைய வேதங்கள் என்ன சொல்றது நம்ம ஒரு அரசலாமா? அதாவது பைபிள்ல நிறைய ஆவிகள் விளையாடிருக்கு. அதனால நான் இப்போ ஒரு சில வசனங்களை சொல்றேன். அதை நீங்க ஒரு நிமிஷம் தமிழ்ல படிங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிற புரியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எரேமியா 4ஆம் அதிகாரம் 4:10 இல்லையா? சரி. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர். யார் வர பண்ணிருக்கா? கர்த்தர் வர பண்ணிருக்காரு. அதாவது பட்டயம் காணல் மட்டும் எட்டுகிறதே என்று. அதாவது எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் செஞ்ச ஒரு செயலை இங்க விவரி சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா கொஞ்சம் இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். அதாவது அநேக பேர் யூஸ் பண்ண கேஜேவி கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் அவர்கள் ஒரு யூஸ் பண்றாங்க. ஒரிஜினல்ன்றதை விட அதிகப்படியா யூஸ் பண்றாங்க. ஒரிஜினல் அது போட்டு அது தனி பிரச்சனை. அது நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எரேமியா 4:10 Then said I, Lord God, surely thou hast greatly deceived this people in Jerusalem, saying, you shall have peace, whereas the sword reach unto the soul. அதாவது அல்லாஹ் சதி செய்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சதி செய்யற வேர்டு டிசீவ்டுன்னு அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்திருக்காங்க. ஆமா, அதாவது அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. மாத்திரமல்ல, அங்கே அல்லாஹ்வுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் இருக்கிறது. குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயம் 54ஆம் வசனத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்கிறோம், சூழ்ச்சி செய்பவர்கள் அல்லாஹ் மிக சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. And in Quran chapter 3 it says about that Allah is expert in making devices and conspiracy. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லனா the great deceiver அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது. And in English it says he is a deceiver. மிக மிக வஞ்சிக்க கூடியவர், மிக அதிகமாக வஞ்சிக்க கூடிய வஞ்சனை உள்ள தேவன் அப்படிங்கறதை அறிந்து கொள்ளலாம். சதி செய்யறவர் இருக்குது கிரேட் டிசீவர் அப்படின்னு ரொம்ப கிண்டலா சொல்லுவாரு. இப்போ அடுத்த ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியாவிலே தான் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். O Lord, thou hast deceived me. எரேமியா தீர்க்கதரிசி டைரக்டா சொல்றாரு, O Lord, thou hast deceived me and I was deceived. Thou art stronger than I and has prevailed. அத கொஞ்சம் தமிழ்ல படிங்க. சொன்ன அந்த ஆவி விளையாடுன்னு சொன்னது உங்களுக்கு புரியும். படிச்சு பாருங்க. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். அதாவது ஒரு நிமிஷம் சொன்னவர்களே, இப்ப நீங்க டிசீவ்டு அப்படின்னு நாங்க படிச்சோம், இணங்க பண்ணீங்க. அது இலக்கண மெருகூட்டலுக்காக கோத்து விட்டுட்டீங்கிறதான் இணங்க பண்ணீர் அப்படின்னு சொல்றாரு. மொழிபெயர்ப்புல ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய இடங்கள்ல நார்மல் தமிழ் ஸ்லாங் பயன்படுத்தப்படுது. ஒரு சில இடத்துல சான்ஸ்கிரிட் வேர்ட் மிக்ஸ் ஆகும். இன்னும் சில இடத்துல புரியக்கூடாதுன்றதுக்காக பண்றாங்களா, இலக்கண நடைக்காக பண்றாங்களான்னு கேண்டிலுக்கு கூட குத்து விளக்குன்றது.
இதே மாதிரி இன்னொரு வசனம் கூட இருக்கு. எரேமியா 49:16. 49:16. கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளில் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. இந்த மோசம் போக்கிட்டுன்றத கூட கேஜேவி எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா டிசீவ்டுன்னு போட்டிருக்காங்க. அதாவது கர்த்தரால மோசம் போயிட்டாங்க, கர்த்தரால மாட்டி விடப்பட்டுட்டாங்க, கர்த்தரால சதி செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கறதான் இந்த 3 வசனங்களும் வந்து பகிரங்கமா சொல்லுது. இது பாத்தீங்கன்னா, நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன். அதுதான். அதாவது இப்ப இவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, அதாவது அல்லாஹ் சதி செஞ்சுட்டான், என்ன செஞ்சா ஏன் செஞ்சா என்ன காரணம் எதை தெரியல, சதி செஞ்சுட்டான்ப்பா, அதனால ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி குறித்து இப்ப எவ்வளவு வார்த்தைகள் இருக்குது சனோஃபரா. இது எந்த எதிர்மறையில அவங்க வைக்கிறாங்க இல்ல. அதுதான் நீங்க வந்து முன்னாடி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சீங்களா, தங்களுடைய வேதத்துக்கு விரோதமா அவங்க கேள்வி எழுப்புவாங்க. அதுல வந்து இது ஒரு அடிப்படை. இது மட்டும் இல்ல, தெளிவா பாத்தீங்கன்னா எசேக்கியேல் வந்து 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கொஞ்சம் புரிதலா இருக்கணும்ன்றதுக்காக ஆட்சி மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். இல்ல அவங்க மொழிபெயர்ப்பு படிச்சாலும் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் தெளிவா இருக்கிறவங்கனால இதுல அடிக்கிறேன். இறைவாக்கினன் ஒருவன் ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானாகில் ஆண்டவராகிய நானே அவனை ஏமாற்றினேன். ஆஹா, கர்த்தரே ஏமாற்றுகிறார். அதாவது இதுக்கு வேற சில அடிப்படைகள் இருக்கு. ஏன் ஏமாத்துறாரு அப்படிங்கிறது வேற அடிப்படை இருக்கு. இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஏமாத்தினா கடவுள் கிடையாது, சதி செஞ்சா கடவுள் கிடையாது, அப்ப இந்த இடத்துல கர்த்தர் கடவுள் எல்லாம் போயிடாருல. இதே மாதிரி இனி 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23 வசனம் வரைக்கும் படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாசிங்க. சரி. ஏன்னா இன்னைக்கு எதனால வாசிக்க சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக மக்கள் வந்து கையில வைத்திருக்கிறாங்க, ஆனால் அதை புரட்டி பார்ப்பதில்லை. சரி, இன்ஷால்லா அவங்களுக்காக நாமளே படிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதுக்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. இதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். ஒரு நிமிஷம், இப்ப நீங்க வாசிட்டு இருக்கும்போது பொய்யின் ஆவி நம்ம சொன்னீங்களா, அப்ப பரிசுத்த ஆவி, பொய்யின் ஆவி, இன்னும் அநேக ஆவிகள் இருக்குதா? வஞ்சகத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி, இன்னும் ஆவிகள் இருக்கு. டாபிக் நீளமேன்றனால நம்ம இதோட நம்ம அது வந்து ஒரு அடுத்த ஒரு காணொலியில வந்து அதை பத்தி ஒரு சதி செய்கிறான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நீங்க ஒரு என்னன்னா, அதாவது கன்க்ளூஷனுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இவங்க வந்து இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது வைக்கக்கூடிய அநேக குற்றச்சாட்டுகளை பாத்தீங்கன்னா தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையா இல்லன்னா அவங்க மனோ இச்சை மீது, அதாவது தவறாகவே இல்லாத ஒரு காரியத்தை தவறா சித்தரிச்சு கேள்வி எழுப்பக்கூடிய, இது வந்து தவறுன்னு அவங்க வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்காரு, குர்ஆன் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்காரு. ஆனா இது வந்து இன்னைக்கு தவறுதாங்க அப்படின்னு இவங்க ஒரு சில விஷயத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுல ஒரு சாம்பிள் தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வேதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா குர்ஆன்ல டைரக்டா அந்த வேர்டு வரனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கடவுளுடைய உண்மையே கிடையாது, இப்படி செஞ்சுட்டாருன்னா அவர் கடவுளே கிடையாதுன்றாங்க. அப்ப இப்படி பார்த்தோன்னா அவங்க முதல்ல கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தங்கள் வேதத்தை அருள கர்த்தரை தான். அத்தனை வசனமும் தேவையாவையால் அருளப்பட்டதுங்கிறாங்க. எல்லாமே பார்த்து பார்த்து பதிவு செய்யப்பட்டது, ஒரே ஆளு, முரண்பாடு வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க முதல்ல அதை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டாதான் அது ஒரு முறையா இருக்கு. ஏன்னா கர்த்தரே அங்க சதி செஞ்சிருக்காரு, அவரை இவங்க கடவுளா ஏத்துக்குவாங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல இவங்க கேள்வி எழுப்பக்கூடிய தகுதியை இழந்துட்டாங்கல்ல. மாஷா அல்லாஹ், இந்த வீடியோ வந்து அநேகம் பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானல்லாஹ்.